அவருடைய லக்னம் கன்னியா லக்னம், லக்னாதிபதி புதன் 9ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது நார்மல் விம்சோத்ரி தசை என்பதை காட்டிலும் இவருக்கு அப்ளிகபிள் தசா என்று சொல்வது அஷ்டோத்ரி தசா வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டோத்ரி தசை சனி தசாவில் குரு புக்தி நடைபெற்று வருகிறது. அவருடைய ஜாதகத்தில் சனி உச்சமாகி லக்னத்திற்கு 2இல் உச்சமாகி வக்ரம் பெற்று அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய நிலைதான் இவருடைய அரசியல் வாழ்க்கையில சற்று ஒரு தொய்வான நிலையை அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அஷ்டமாதிபதியோடு 5ஆம் பாவக அதிபதி இணைந்து 5ஆம் பாவக அதிபதியுடைய தசை நடப்பது என்பது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்படும். அதில் குரு 7ஆம் பாவக அதிபதி 4-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். அந்த கிரகத்தின் தசையும் நடைபெறுகிறது. எனவே வக்ரம் பெற்று 4ஆம் இடத்தில் இருப்பது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் இடம் வேலை அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடம் வீடு. அதனால் அவர் தன்னுடைய தகப்பனாருடைய உடல்நிலையை காரணம் காட்டி அவர் தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகி நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை அறிவித்திருக்கிறார். எனவே அவருடைய ஜாதகமும் இதைத்தான் நமக்கு தெரிவிக்கிறது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்போ இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.